ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ஆசியா. இன்றைய தினம் ஒரு ஜாதகருக்கு எப்போ கடன் அதிகரிக்கும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். 6ஆம் இடம் ஜாதகத்துல கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கொடுக்குது. அந்த 6ஆம் இடத்துக்கு கோச்சாரத்துல ராகு கேது பயணம் பண்ணக்கூடிய காலம், 6ஆம் அதிபதியோட ராகு கேது பயணம் பண்ணக்கூடிய நேரம். அந்த நேரத்துல இவங்களுக்கு கடன் அதிகரிக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அமையுது. இதுல தசாபுத்தியும் 6, 12 கூடிய தசாபுத்திகள் அமையுதுன்னு வச்சுக்கோங்களேன். 12ஆம் இடம் அப்படின்றது விரயஸ்தானம், 6ஆம் இடம்ன்றது கடன். அப்போ தேவையில்லாத வேஸ்டா காசு செலவு பண்ணி கடனை உருவாக்கிக்குவாங்க. இதுல 8ஆம் இடம் சம்பந்தப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. 8ஆம் இடத்துல ராகு கேது இருந்து 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா இவங்க லாட்ரி, MLM, அதே போல இந்த போன்ல விளையாடுறாங்க இல்லையா கேம்ஸ், இந்த மாதிரி விஷயத்துக்கு அடிக்ட் ஆகி இந்த 8ஆம் இடத்துல ராகு வரும்போது ஆசைகள் அதிகமாகும், பேராசை அதிகமாக கொடுக்கும். இந்த நேரங்கள்ல ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். இதுல 6, 12ஆம் அதிபதிகள் சம்பந்தப்படும் போது தசாபுத்திகள்ல இவங்க காசு எல்லாத்தையும் இந்த MLM சீட்டு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் எல்லாத்தையும் விட்டுட்டு சுத்தமும் பயங்கர அதிகமாக கடன் ஆகக்கூடிய சுச்சுவேஷன்ஸை இது கொடுக்கக்கூடிய தன்மையா இருக்குது. இது ஒரு ஜாதகம் விளக்கமும் பார்த்துருவோம். கடக லக்னம்னு எடுத்துக்கோங்க. லக்னாதிபதி சந்திரன் 6ல் இருக்காருன்னு வச்சுப்போம். 8ஆம் இடத்துல ராகு கோச்சாரத்துல இங்க போயிட்டு இருக்காரு. தசாபுத்திகள்ல 8 கூடிய தசாபுத்தியே வச்சுக்குவோம். 6 இப்போ சனி தசையில குரு புத்தியோ, சனி தசையில குரு புத்தி அல்லது குரு தசையில சனி புத்தி, இந்த மாதிரி மாத்தி மாத்தி போகிறதா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் 6, 8 இது சம்பந்தப்பட்டு 12ஆம் இடம் சம்பந்தப்படும் போது இதுல புதன் புத்தி கூட வச்சுக்கோங்க, புதன் தசையில புதன் புத்தி இது கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அமையும் போது கண்டிப்பா உங்களுக்கு புதிய கடன்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். இதுல 12ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டு 8ஆம் அதிபதி சம்பந்தப்பட்ட போது திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி இந்த புதையல் எடுக்க போறேன் அப்படின்ற ஆர்வ கோளாறுல போறது, இதெல்லாம் இந்த 8ஆம் இடம் சம்பந்தப்படும் போதுதான். இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன். 8ஆம் இடத்துல ராகு வந்துட்டாரு, ராகு வந்தா திடீர் அதிர்ஷ்டம் கொடுத்துட்டுவாரு அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்க கூடாது. அவர் யாருடைய சாரத்துல இருக்காரு அப்படின்றத முக்கியமா பார்க்கணும். இதுல ராகு நமக்கு பிறப்பு ஜாதகத்துல, ஜனன ஜாதகத்துல நல்ல இடங்கள்ல இருந்தா மட்டும்தான் நமக்கு நல்லது செய்வாரு. ஜனன ஜாதகத்துல ராகு நீச்சமா இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா கோச்சாரத்துல 8ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த நீச்சமான தன்மையை தான் அவர் கொடுக்குறாரு. அது பெரிய அளவுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்குறாரு, கடனை தான் கொடுக்குறாரே தவிர பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது தசாபுத்திகள் நடக்கிறத பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி பெரிய அளவுக்கு செலவுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. வீண் விரையும் உருவாயிடுச்சு, கடன் உருவாயிடுச்சு அப்படின்னா அப்போவாவது நீங்க ஒரு புது முயற்சி எடுத்து ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து ஏன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் உருவாச்சு, இது எப்போ கிளியர் ஆகும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமாவது நீங்க எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம ஒரு வேலைக்கு போறது, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அதையே ஒழுங்கா எடுத்து பண்றது, இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். இல்லாட்டி திரும்பவும் மென்மேலும் கடன் உருவாகக்கூடிய தன்மைகள் உருவாகிடும். கடன் அதிகமா இருக்கு, அந்த கடன் எப்ப நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். லக்னத்திற்கு 6ஆம் இடம் கடன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த 6ஆம் இடத்த அதிபதிய அல்லது 6ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய நேரம், கோச்சார குரு பார்க்கக்கூடிய நேரம் கடன் தீர்றதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அதே மாதிரி 2ஆம் இடம் 11ஆம் இடம் வருமானத்தை சொல்லக்கூடியது. அப்போ அந்த 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியுடைய தசாபுத்தி காலங்கள் நடைபெறும் காலம், அல்லது 2ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் கோச்சார குருவால பார்க்கப்படக்கூடிய காலம். இந்த நேரத்துல உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். அப்போ வருமானம் வந்தது அப்படின்னா தான் உங்களால கடனே அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். 6ஆம் இடத்து அதிபதி நல்லா இருந்தாலும் சரி, கெட்டு போயிருந்தாலும் சரி, 2, 11 நல்லா இருந்ததுன்னா மட்டும்தான் கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்போ கடன் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா நீங்க 6ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்றதை விட்டுட்டு 2, 11 ஆக்டிவேட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. 2ஆம் இடம் 11ஆம் இடத்தை எப்படி மேடம் ஆக்டிவேட் பண்றது அப்படின்னா, உங்களுக்கு லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க, அதற்குண்டான தெய்வ வழிபாடு. 11ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க, அதற்குண்டான தெய்வ வழிபாடு. அந்த கிரகங்கள் நல்ல ஸ்தானங்கள்ல இருந்ததுன்னா அந்த உணவுகளை நீங்க உட்கொள்ளலாம். அது கெட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க தானம் தர்மம் பண்ணலாம். இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருமானம் இன்க்ரீஸ் ஆகும், கடன் குறையறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே மாதிரி உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி இப்ப யாருன்னு பார்த்துக்கோங்க, அது சார்ந்த உணவுகளை நீங்க கொடுக்கணும். ஒரு 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாயா வராருன்னு வச்சுக்கோங்க, பிளட் டொனேட் பண்றது. அதே மாதிரி செவ்வாய் அப்படின்றது தேங்காய்,
தேங்காய் வந்து இளநீர் வாங்கி கொடுக்கறது, கோவில்ல அபிஷேகத்துக்கு இளநீர் வாங்கி கொடுக்கறது, தேங்காய் வந்து உடைச்சி மற்றவங்களுக்கு வந்து தேங்காய் சாதம் ரெடி பண்ணி கொடுக்கறது, தேங்காய் உணவுகள், அந்த மாதிரி உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த கிரகம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி பண்ணும்போது கடன் குறையறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும்.